3 BHK. ஆமாம், 3 படுக்கையறை கொண்ட ஒரு ஃப்ளாட், இதான் பேர். இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், திரைப்பட விமர்சனம். ஆமாம், என்ன கதை என்னங்க? 2 கதையாக இருக்குது. ஒரு கதை என்னாச்சுன்னா, நம்ம சரத்குமார் தேவயானி அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ், தட் டு லோயர் மிடில் கிளாஸ். அவர்களுடைய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை சித்தார்த்து, இன்னொரு பெண் ஒன்று. இவர்கள் படிக்க வைப்பதற்கு இவர்கள் சிறு வயதில் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல உயர்ந்த ஸ்கூலு, நல்ல செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்க்கிறார் பையனை. பெண் என்ன பண்ணுதா, அண்ணனுக்காக விட்டு கொடுத்து தான் அரசு பள்ளியிலே படித்து அங்கே கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை செய்து அது ஒரு அதிகப்படியான மார்க் எடுத்து அதிகப்படியான ஒரு ஆர்ட்ஸ் பிகாம் போகுது. இவர் சித்தார்த் என்பவர் +1 +2 போய் அடுத்தாப்புல கல்லூரிக்கு போகும்பொழுது அவர் ஆசைப்படுகிறார். இது மெக்கானிக்கல் ஆசைப்படுகிறார், மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஆனால் அங்கே போனோடனே இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வசதியை கொடுக்குது என்பதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதற்காக சொல்லக்கூடியது எல்லாருமே. ஏன்னா அதில் வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் ரிலீஸ் ஆகிட்டுங்க தமிழ்நாட்டில் மட்டும். உலக லெவலில் போட்டால் எங்கேயே போயிட்டுருக்கோம். ஆனால் பெற்றோர்கள் வேண்டுகோள் தன்னுடைய ஆசை துறந்து ஐடி படிக்க, அங்கே எல்லாம் வசதியான பிள்ளைகள். இவர் 10th வரையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் அது படித்தவர்னால அது இங்கிலீஷில் கோப்பப் பண்ண முடியல. அவருக்கும் ஒரு நண்பர், அவர் இங்கே தூரத்தில் இருந்து கிராமத்திலேருந்து படிக்கிறார். அரியர்ஸ் வரும்பொழுது அவர் சோர்ந்து போய் அப்பா அம்மா பணத்தை வீணடிக்க விரும்பலை, அதனால் நான் படிப்பை விட போகிறேன்னு எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி படித்து முடிக்கிறார். முடிச்சுட்டு கல்லூரி அதை வேலைக்கு போகிறார். வேலையில் ஒரு இன்டர்வியூ போகுது. இது என்ன இதுன்னா, தில்லானமோகனம்பாடி என்ற ஒரு திரைப்படம். அது ஒரு 300-400 எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்ப்பதற்குன்னே ஒரு பெரிய கும்பல். இப்போ நம்ம டிவி சீரியல் நிறைய என்ன செய்யணும், 352 இல்லை 2 வருஷம் 700 எபிசோட்ஸ் போகுது. இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு 2.5 மணி நேரத்தில் கொடுக்கணுமா? அதை எப்படி கொடுக்கலாம்? அந்த மேஜிக் எப்படி பண்ணலாம்? அந்த கதை சிதையாமல், அந்த உணர்வுகள் சிதையாமல் கொடுக்கணும் தான் அழகாக இந்த திரைப்படத்தில் செஞ்சுருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, சரத்குமாரும் தேவயானி 25 வருடங்களுக்கு முன்பு சலக்கெல்லாம் போட்டு பண்ணாங்கல்ல, அந்த அவர்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு ஜோடி 25 வருடங்களுக்கு பிறகு இணைகிறது என்றால் அது ஒட்டுது. அவருடைய பிள்ளையாக சித்தார்த்து பண்ணுறார். இந்த சித்தார்த்தை அந்த மீசையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய பையனாக நடிக்கும் பொழுது அது அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த மூமெண்ட்டு, அந்த இன்னசென்ஸு, அந்த கோபம், வேகம், பிச்சு பெடல் எடுக்கிறார், பட்டே கிளப்புறார். அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்ம பாணியில் பண்ணி அழகாக கொண்டு போய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகும்போது சாஃப்ட்வேருடைய சீஃப் அவர் கேவலப்படுத்தும் பொழுது அதை எவ்வளோ வேகமாக அட்டிச்சு துவம்சம் பண்ணுறது ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க. அது சஸ்பென்ஸு. அது நீங்கள் படத்தில் போனதான் தெரியும். எல்லோருடைய உணர்வுகளை அதை பிரதிபலிச்சிருக்கிறார். சரத்குமார் ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக, அது இன்னும் கொஞ்சம் வயசான அப்பாவாக, தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, பெண்ணுடைய படிப்பு 4 தடவை 5 தடவை போயிட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகி போனாங்க. எப்படிங்க ஒரு வீடு வாங்குவதற்குன்னு வாங்க போகிறது, பணம் இருக்குது, அப்புறம் முதலாளி இருக்கிறவர் செத்து போயிடாரு, அவர் புள்ள வர்றார், அது புள்ள வந்தோடனே சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண அது படித்து வருவது என்பது இதெல்லாம் ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக ஸ்லோவாக இருந்தாலும் இது நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க. பிள்ளைக்கு பண்ணணும்னா ஒன்றுக்கு வளப்படணும். இந்த படத்துக்கு அழைச்சிட்டு போய் குடும்பத்தோடு அழைச்சிட்டு உட்காந்தாவே அவருக்கு தெரிந்து கொள்ளலாம். பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண வச்சு செய்யலாம், மனைவிக்கு அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மனைவி அவ்வளோ பெரிய மேட்ரிகள், அவ்வளோ பெரிய சோர்வு, அவ்வளோ பெரிய இதெல்லாம் அப்படி தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மனைவிமார்கள் அமைந்து விட்டால் சொர்க்கம் தனியாக போய் செத்து போய் போக வேண்டியதில்லை, தனியாக போக வேண்டியதில்லை. இந்த சொர்க்கம் மனைவிகள் அமைவது என்பது எல்லா பெண்களும் அடாவடி ஆட்டம் போடுறது, உதறது நிஜ வாழ்க்கையில். ஆனால் இவர்கள் அந்த முகமும் அப்படி அவர்கள் விட்டு கொடுத்து போகும் பொழுது உலகம் உங்கள் கையில்ங்கிறத சொல்லுது. இந்த திரைப்படத்தை யார் பார்க்கலாம்? நம்ம சொல்லிட்டோமே, 10 வயசு பையனும் பார்க்கலாம், கல்லூரி போகிற விடுதலை தம்பியும் பார்க்கலாம், வேலைக்கு போகிற நண்பர்களும் பார்க்கலாம். அந்த கடன் லோனு, அந்த முதலாளிகிட்ட போய் நிற்கிறது, இதெல்லாம் வேறு லெவலில் போகுது.
இது என்னாச்சுன்னா இதை வந்து ஒரு திரைப்படமாக வரும்பொழுது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ யார் கேமராமேன், யார் கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணா. அவர் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அனாவசிய மூமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது தினேஷ் கிருஷ்ணனும் ஜிதினும் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து மியூசிக் வந்து அஸ்வின் ஐயா. ஆமாம், இந்த மியூசிக் என்பது ஒரு அந்த ஃபேமிலிக்கு என்ன தடாப்படான்னு இருக்கிறதுனா அடிச்சுக்கணும் ஃபீலிங்ஸ் புக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல சிறி கணேஷ். ஆமாம், சிறி கணேஷ் வந்து அதாவது என்ன மாதிரியான அந்த அந்த கதையை வந்து யாருக்கும் பிசிறு தட்டாமல் டுதி கோட்டு பாட்டுக்கிட்டு போட்டு ஹோட்டலில் போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீணாக போன நான்வெஜ் இருக்குன்னா உரப்பள்ளி போடுறது, அல்லது வந்து வேறு ஏதேனும் ஒரு இதை வறுத்துக்கிட்டு எதாவது பண்ணி ஒரு பண்ணுறதுக்கு தான் அந்த மியூசிக் போட்டு மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. யார்? அம்ரீஷ் ராம்நாத் அவரும் பண்ணி ஒரு அழகு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாரும் பார்க்கலாமா? ஆமாம், எல்லாரும் பார்க்கலாம். விரசம் இல்லை, கருத்து இருக்கு. கருத்து இருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இல்லை, அழகாக அந்த டாப் ஆங்கிளாக இருக்கட்டும், சிட்டியை வந்து அழகு பண்ணி எந்தெந்த இடத்துல அது யோகி பாபு வந்து ஒரு கமிஷன் ஏஜெண்டாக வந்து நிற்கிறப்போ அவர் எங்கே கொண்டு போகிறார், அவருடைய ரியல் வாழ்க்கை அதை மாதிரி கொண்டு போகிறப்போ ரொம்ப பார்க்கத்தக்க படம். பார்க்கலாம், ஒரு முறை இல்லை, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.